அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் எடுக்கிற ஒரு முடிவு பின்னாடி நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய பாதகத்தில் கொண்டு போய் விட்டுருந்துருக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவத்திலுமே ஒரு பொண்ணுடைய அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேவையில்லாமல் அந்த ஒரு முடிவை எடுத்ததுனால பின்னாடி பயங்கரமான ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அது சரியா மே 24, 1999 அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் அன்சரின் மற்றும் ராசா அலி அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த மஹக் புகாரி. இந்த மஹக் புகாரிக்கு 3 வயது இருக்கிற சமயத்திலேயே இந்த தம்பதியினர் இங்கிலாந்து நாட்டில் வந்து குடியேறி இருந்திருக்காங்க. இந்த சமயங்களில் மஹக் புகாரி ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால சின்ன சின்ன பேபி டவுல்லாம் வைத்து அதுக்கு மேக்கப் பண்ணுறது, ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுன்னு ரொம்பவே ஆர்வமாக இவங்க இருந்திருக்காங்க. இதனால எப்படியாவது தான் ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல அவங்க தொடர்ந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு வராங்க. இறுதியா அவங்களுடைய ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு சரியா 2017 மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்லாம் அவங்க எடுத்து படிச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்க படிக்கிற சமயத்துல டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சோசியல் மீடியா பயங்கரமா பூம் ஆகிட்டு வந்திருந்த சமயம். இதனால நாமளும் அந்த இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி யூடியூப்ல, டிக்டாக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சோசியல் மீடியாவிலுமே போட்டுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான வீடியோஸ் கூட அவங்க அப்பப்போ போட்டுக்கிட்டே வராங்க. இதனால பயங்கரமான ஒரு ரீச் கொஞ்ச நாட்களே இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நிறைய ஃபாலோயர்ஸ், எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் கணக்கில் போகிறதுன்னு பயங்கரமாக பூம் ஆகுறதுனால அதுல இருந்துமே நிறைய வருமானம் இந்த பொண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பியூட்டி டிப்ஸும் சேர்த்து கொடுக்கறதுனால லோக்கலில் இருக்கிற பியூட்டிஷியன் சம்பந்தமான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எடுத்து சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால கூட அவங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் வர ஆரம்பிக்குது. இதன் காரணமா அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு எதையுமே படிக்காம தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையுமே இந்த சோசியல் மீடியாவில் தான் காட்டி இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த மஹக் புகாரி தன்னுடைய அம்மாவையும் சேர்த்து 2 பேருமே சேர்ந்து சோசியல் மீடியாவில் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாகவும் எக்கச்சக்கமான ஃபாலோயர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் இந்த பொண்ணுடைய அம்மாவான அன்சரின் அப்படின்றவங்க பயங்கர யங்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கு 2 பேருமே அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. இதனால நிறைய பேர் அதை ஷாக்கிங்கா பார்த்து தான் இவங்களுடைய வீடியோஸை லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. என்னதான் இவங்களுடைய அம்மாவுக்கு அந்த நேரத்தில் 40 வயது ஆயிருந்தாலுமே இவங்களுக்கு 21 வயதில் திருமணம் ஆயிருந்திருக்கு. 22 வயதில் இந்த மஹக் புகாரி பிறந்திருக்காங்க. அதன் பிறகு யூகேக்கு வந்ததுக்கு பிறகு மகனை பெற்றெடுத்திருக்காங்க. அதன் பிறகு வீட்டு வேலைகள் மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சின்ன வயதிலேயே இந்த அன்சரீனுக்கு தான் எப்படியாவது ஒரு ஃப்ளைட் அட்டெண்டரா ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய ட்ரீமா இருந்திருக்கு. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறினதுனால தன்னுடைய மகள் கூட சேர்ந்து இந்த டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அன்சரினுடைய குடும்பத்தார்களுமே பயங்கர கட்டுப்பாடாக இருந்ததுனால இந்த பொண்ணால் ஃப்ரீயாக எங்கேயுமே அந்த சமயத்தில் போக முடியல. மகள் டிக்டாக்லாம் ஆரம்பித்து நிறைய பணம் வர ஆரம்பித்ததுமே அம்மா மகள் 2 பேருமே சேர்ந்து அந்த யூகேல இருக்கிற நிறைய கிளப்புக்கு போகிறது, பார்ட்டிக்கு போகிறது, பாருக்கு போகிறதுன்னு பயங்கரமாக அவங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில் தான் மஹக் புகாரியை பார்க்குற சில பேர் இது யாரும் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே இல்லை இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் சமாளிச்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அன்சரின் பயங்கர எங்க தன்னுடைய அவுட்ஃபிட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. இதன் காரணமாவே 2 பேரும் சேர்ந்து போகும்போது அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றதுனால அன்சரீனுக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்குது. இப்படி தொடர்ந்து இந்த அம்மா மகள் லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா சந்தோஷமா அவங்களுடைய சோசியல் மீடியா லைஃப் போய்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் சரியா 2019 அவங்களுக்கு வந்த ஒரு மெசேஜ்னால அவங்களுடைய லைஃபே மொத்தமா மாறப்போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. சரியா 2019 அன்சரினுடைய தங்கச்சி மகள் ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அன்சரினுடைய மொபைலை எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த நேரத்தில் அசார்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு டேட்டிங் ஆப்பை ஓபன் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல நிறைய ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்களால பேச முடியும். அப்படிதான் அந்த தங்கச்சி மகளும் யதார்த்தமா சாகிப் அப்படின்ற ஒரு ஐடியை கிளிக் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த குடும்பம் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பகுதியில் தான் அந்த பையன் வாழ்வதாகவும் அவனுக்கு வயது 27 ஆகுது
அப்படின்ற மாதிரி சாகிப் தன்னை இன்ட்ரோ பண்ணி இருந்திருக்காரு. மறுபக்கம் அந்த தங்கச்சி மகள் நான் வந்து மஹக் புகாரியோடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அப்போ நீ யாரை சொல்ற, டிக்டாக்ல எல்லாம் பயங்கரமா ஃபேமஸா இருக்காங்களே அவங்கள தான் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவ தற்போதைக்கு இங்க இல்ல, ஆனா அவங்க அம்மா தான் இருக்காங்க, வேணும்னா அவங்க கிட்ட நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாகிப்புமே அதற்கு சம்மதம் தெரிவித்து இந்த அன்சரின் கூட அந்த சமயத்தில் வீடியோ சாட் பண்ணி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அதன் பிறகு ரெண்டு பேருமே காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா மறுபக்கம் சாகிப்புக்கு இந்த அன்சரின் கிட்ட பேசினது நல்லா இருந்ததுனால இமிடியேட்டா அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சு இன்ஸ்டாகிராம்ல இமிடியேட்டா ரெக்வஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டு விட்டு இருந்திருக்காரு. மறுபக்கம் கொஞ்ச நேரம் கழித்து அன்சரின் தன்னுடைய மொபைலை எடுத்து பார்க்கும்போது ரெக்வஸ்ட் நிறைய மெசேஜ் எல்லாம் வந்ததுனால யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசினாங்கல்ல, அதாவது சாகிப் அப்படின்ற பையன் கிட்ட பேசணும்ல, அவனுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு அந்த பையனுமே நல்லா பேசினதுனால ரெண்டு பேருமே மெல்ல மெல்லமா சாட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு 40 வயதாகுது, எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க அப்படின்னு இந்த அன்சரின் சொல்லி இருந்திருக்காங்க. மறுபக்கம் சாகிப் எனக்கு 27 வயதாகுது, என்னுடைய அப்பா அம்மா கூட தான் நான் இங்க தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ரெண்டு பேருடைய கான்வர்சேஷனும் பயங்கரமா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அன்சரின் இதை தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மகள் கிட்டயோ தன்னுடைய கணவர் கிட்டயோ யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு பேரும் பயங்கரமா சாட் பண்ணதுல மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அடிக்கடி வெளியில மீட் பண்ற அளவுக்கு போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சாகிப் இந்த அன்சரினை ட்ரூவா லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அன்சரினுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதனால அந்த லைஃப்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியாது, அதனால டைம் பாஸுக்கு மட்டும்தான் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லாவே தெரியும். இருந்தாலுமே அந்த பையன் கூட பயங்கரமா ஃபிட் ஆகி நல்லா பேச ஆரம்பிச்சு அடிக்கடி வெளில போறது, சீக்கிரட்டா ரூம் போடுறது, அங்க ஒன்னா ஜாலியா இருக்கிறது, இவங்களுடைய வீட்டில் ஆள் இல்லாத சமயங்களில் ஒன்னா தங்கி ரெண்டு பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறது அப்படின்னு இவங்களுடைய சீக்கிரட்டான லைஃப் 2 வருஷம் பயங்கரமா போயிருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் அன்சரின் ஏதோ தங்கிட்ட மறைக்கிறாங்க, அடிக்கடி போனையே நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அன்சரினுடைய மகளான மஹக் புகாரிக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் சும்மா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஒரு டைம் இந்த மஹக் புகாரி இவங்க வீடியோ கால் பேசும்போது சாகிப்போடைய முகத்தை பார்த்து இருந்திருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு தன்னுடைய மகள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. தொடர்ந்து இப்படியே சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அதே சமயம் 2 வருஷம் கிட்ட ஆயிட்டதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை மேற்கொண்டு நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது, நாம இதை பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அன்சரின் யோசிச்சு இருந்திருக்காங்க. இதை பத்தி இந்த சாகிப் கிட்ட சொல்லும்போது அவனால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த சாகிப் அன்சரினை பயங்கரமா சின்சியரா லவ் பண்ணி இருந்திருக்கான். என்னதான் இவங்க 2 பேருக்கும் 13 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் காட்டிக்கிட்டாலும் கூட தொடர்ந்து அவங்க மேல அவ்வளோ லவ் இருக்கிற மாதிரி இந்த சாகிப் காட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா உண்மை என்னன்னா சாகிப்புக்கு 27 வயசுலாம் கிடையாது, வெறும் 18 வயசு தான். சாகிப்புக்கு வெறும் 18 வயசு தான் அப்படிங்கிறத அன்சரின் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த பையனுமே அன்சரின் கிட்ட சொல்லவே இல்லை. இப்படியே தான் சீக்கிரட்டா மெயின்டைன் ஆகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் பண்ணுற காலத்தில் நிறைய பணம்லாம் இந்த பொண்ணுக்கு செலவு பண்ணி இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 3000 பவுண்ட்ஸ், நம்ம ஊர் காசுபடி 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது, சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படின்னு பல பொருட்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் இப்படி நிறைய செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே பணக்கார வீட்டு பையன் தான் போல அப்படின்னு இந்த அன்சரின் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அன்சரினுக்கு மெல்லமா அவங்களுடைய ரியாலிட்டி புரிய வர ஆரம்பிச்சதும் இந்த பையன் கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட மொத்தமாவே அவனுடைய கான்டாக்ட் எல்லாமே கட் பண்றாங்க, அவனுடைய நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காதல் பைத்தியத்துல இந்த அன்சரின் கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணி பார்த்திருக்கா. ஆனா எல்லாத்திலுமே பிளாக் தான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருந்த சமயத்துல தான் சரியா 2021 மஹக் புகாரி எப்போதும் போல தன்னுடைய சோஷியல் மீடியாவில் லைவ் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் உன்னுடைய அம்மாவை என்கிட்ட பேச சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த லைவ் சாட்டில் இவன் ஒரு மெசேஜை போட்டிருந்திருக்கான். இந்த மெசேஜை அன்சரின் பார்த்ததுமே இமிடியேட்டாக பாத்ரூமுக்கு போயிட்டு இந்த சாகிப்புக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணுற, இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு உடனடியாக அவனை பிளாக் பண்ணி இருந்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த சாகிப்புக்கு தன்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறதுனால பயங்கர ஆத்திரத்தோட அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் ரூம் எடுத்தப்போ ஒன்றா தங்கின ஃபோட்டோஸ், ஒன்றா இருந்த வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே இந்த அன்சரினுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு இந்த அன்சரினுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த சாகிப் சீக்கிரட்டாக எடுத்திருந்திருக்கான். பின் நாட்களில் இப்படி வந்து மிரட்டுவான் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை. தொடர்ந்து என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு அனுப்பி, அப்படி இல்லைன்னா உன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையோ அப்படி இல்லைன்னா பப்ளிக்காக இதை வெளியிட்டு உன்னை ஏதாவது மானபங்கம் படுத்திடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அன்சரீனுக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. தொடர்ந்து அவங்களுடைய வீட்டில் சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கேன், இங்கிலாந்து நாட்டு காசுப்படி 3000 பவுண்ட்ஸ் கிட்ட உனக்கு செலவு பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, அதன் பிறகு நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட மிரட்டி இருந்திருக்கான். ஆனாலுமே அன்சரீனுக்கு மேலும் மேலும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரிஞ்சால் நம்ம ஃபேமிலிக்காக இருக்கிற மரியாதை என்ன ஆகும், ஃபேமிலி மத்தியில் நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்ற மாதிரியான பல கொஸ்டின் எல்லாமே அன்சரீனுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. தவறான நேரத்தில் தவறான ஒரு முடிவை எடுத்ததுனால எப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகத்தோடைய உங்களுடைய வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் இவங்களுடைய மகளான மஹக் புகாரி ஏன் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து கேட்டிருந்திருக்காங்க. அப்போதான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அன்சரீன் தன்னுடைய மகள் கிட்ட கூறியிருந்திருக்காங்க. மஹக் புகாரியோடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்குமே நிறைய எக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காகவே அதை பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. சில ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸை மாஃபிங்லாம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக சில வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சாகிப் தான் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. இதனால் அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மஹக் புகாரிக்கு தோண ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட இவ சொல்லி இருந்திருக்கா. இந்த மஹக் புகாரி எல்லா பிளானிங்குமே பக்காவா போட்டதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நாள் மெசேஜ் பண்ணி அந்த பையனை பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்க்கிங் லாட் ஏரியாவுக்கு சரியா பிப்ரவரி 11, 2022 நள்ளிரவு 1 மணிக்கு வர சொல்லுங்க. அங்க வந்து உன்னுடைய பணமான 3000 பவுண்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அதன் பிறகு நம்ம மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் இந்த மஹக் புகாரி என்ன பண்ணி இருந்திருக்கானா, தன்னுடைய கார் மெக்கானிக்கான ரேக்கன் அப்படின்றவன் கிட்ட என்ன ஒருத்தன் சோசியல் மீடியாவில் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான், அதனால அவனை அடிச்சு மிரட்டணும், அதுக்காக நீ ஆட்களை ஏதாவது தயார் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் முகமது பட்டேல், ராயிஸ், அமீர், சனப், நட்டாசா அப்படின்னு மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு டீம் இந்த மஹக் புகாரி ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கா. அதன் பிறகு 2 காரில் பிப்ரவரி 11ஆம் தேதி அந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய பார்க்கிங் லாட் கிட்ட இவங்க போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் சாகிப் அடுத்து ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாம தன்னுடைய அப்பாவி நண்பனான அசீம் அப்படின்றவங்க கிட்ட பக்கத்துல ஒரு வேலை விஷயமா நம்ம போயிட்டு வரலாம், உன்னுடைய காரை எடுத்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி இரவு நேரத்தில் கேட்டு இருந்திருக்கான். அசீமுமே தன்னுடைய நண்பன் கேட்டான் அப்படின்னு சொல்லி ஏன் எதுக்கு அப்படிங்கிறது கூட கேட்காம அந்த கார்ல ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய பார்க்கிங் லாட் கிட்ட வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது ஹசீம் அப்படின்ற இந்த சாகிப்போடைய ஃப்ரெண்ட். சாகிப் வந்து பேசஞ்சர் சீட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்திருக்கான். அந்த சமயங்கள்ல எங்க இன்னும் அன்சரீனை காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் 2 காரில் ஆட்கள் இருக்கிறதும் அன்சரீன் ஒரு காரோடைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது பின்பக்க சீட்லையுமே ஆட்கள் இருக்கிற மாதிரி இந்த சாகிப்புக்கு தெரிஞ்சதுனால ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு காரை எடு, இமிடியேட்டாக நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு இமிடியேட்டாக அந்த காரை எடுத்து அந்த ஹசீம் அப்படின்ற நண்பன் காரை ஹைவே நோக்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அம்மா மகள் 2 பேருமே 2 காரில் வர்றதுனால சாகிப்போடைய காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வேகமாக போயிருந்திருக்காங்க. கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 999க்கு இந்த சாகிப் கால் பண்ணி என்ன கொலை பண்றதுக்காக 2 கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க, என்ன சீக்கிரமா காப்பாத்துங்க, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கார் பயங்கரமா வேகமா போனதுனாலையும் ரெட் சிக்னல்ல எங்கேயுமே நிக்காம செம்ம ஃபாஸ்டா போனதுனால ஒரு கட்டத்துல கார் கிராஷ் ஆகி பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்து மேல மோதி சம்பவ இடத்திலே எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கார்ல இருந்த அந்த 2 பசங்களுமே தப்பிக்க முடியாம அதே இடத்திலேயே உடல் கருகி இறந்து போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த கார் ஃபயர் ஆயிடுச்சு, கிராஷ் ஆகிட்டதுனால இமிடியேட்டாக இந்த அன்சரீனும் அவங்களுடைய மகளான மஹக் புகாரியும் அங்கேருந்து தங்களுடைய காரை எடுத்துக்கொண்டு எல்லாருமே வெவ்வேறு இடங்களில் ட்ராப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அந்த வழியாக வந்த ஒரு ட்ரக் டிரைவர் தகவல் கொடுத்ததுனால இமிடியேட்டாக சம்பவ இடத்துக்கு வந்து அங்கே சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே உள்ள சிசிடிவி நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்தபோது இந்த காரோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அசீமோடைய அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த சாகிப் அப்படின்ற பையன் தான் கூட்டு போனா அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னதுனால சாகிப்
சாகிபோடைய அப்பா அம்மாவுக்குமே தகவல் கொடுக்குறாங்க. மறுபக்கம் அந்த ஃபயர்லாம் அணைச்சதுக்கு பிறகு சாகிபோடைய ஐபோனை எடுத்து அதுல இருக்கிற ஐக்ளோட செக் பண்ணி பார்க்கும்போது தான் அன்சரின் கூட நெருக்கமாக இருந்த புகைப்படம், போட்டோஸ் எல்லாமே அதில் பார்த்துட்டு போலீஸ் பயங்கரமா ஷாக்காகி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாகிபோடைய காரை 2 கார் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததுனால அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் செக் பண்ணி பார்த்ததுல ஒன்று வந்து நட்டாஷாவுடைய கார் அப்படின்னும் இன்னொன்று அன்சரினுடைய பேரில் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இமிடியேட்டா நட்டாஷாவை போயிட்டு கைது பண்றாங்க. மறுபக்கம் அன்சரினுடைய வீட்டுக்கு போகும்போது ராசா அலி அப்படின்ற அந்த அன்சரினுடைய ஹஸ்பண்ட் கதவை திறந்திருக்காரு. உங்களுடைய மகளும் உங்களுடைய மனைவியும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸர் அவங்க 2 பேருமே வர வச்சு நீங்க இரவு நேரத்தில் எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அன்சரினுடைய கார் ஆக்சிடென்ட் ஆன ரோடு வழியா தான் போனுச்சு அப்படிங்கிறதுனால இமிடியேட்டா அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வெளிவர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் மகக் புகாரி மற்றும் அவங்களுடைய கும்பல் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்கள் அவங்கள ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அடிக்கணும்னு தான் நினச்சோமே தவிர கொலை பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த 3000 பவுண்டு பணத்தையுமே அவங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம். மற்றபடி எங்களுக்கு வேற எந்த இன்டென்ஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய கார் வேகமாக ஓவர் ஸ்பீடில் போனதுனால அவனாவே தான் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸ் சைடில் இருந்து இவங்க சேஸ் பண்ணதுனால தான் அந்த பசங்க 2 பேரும் வேகமாக காரில் போயிருந்திருக்காங்க. அதனால தான் ஓவர் ஸ்பீட் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதனால ரேகன் அப்படின்ற அந்த 6 பேருடைய கும்பல் மேலையும் இந்த அம்மா மகள்னு சேர்த்து மொத்தம் 8 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியா 2023 ஆகஸ்ட் மாதம் போல 46 வயது இருந்த அன்சரினுக்கு 26 ஆண்டுகாலம் சிறை தண்டனையும், இந்த பிளானுக்கு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டா இருந்த மகக் புகாரிக்கு 31 ஆண்டுகாலம் சிறை தண்டனையும், அந்த 6 பேர் கொண்ட கும்பல்ல நட்டாசாவுக்கு மட்டும் 11 ஆண்டுகாலம் சிறை தண்டனையும், அமீர் மற்றும் சனஃப் முஸ்தபா அப்படின்ற 2 பேருக்கு 14 ஆண்டுகாலம் சிறை தண்டனையும், ராயிஸ் மற்றும் ரேக்கன் முகமது பட்டேல் அப்படின்ற இந்த 3 பேருக்கு 26 ஆண்டுகாலம் சிறை தண்டனையை நீதிமன்றம் அறிவிச்சிருந்திருக்கு. தற்போதைக்கு இவங்க 8 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாகிபோடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மகனுடைய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கொஞ்ச நாட்களில் தெரிஞ்சிருச்சு. இதனால நாங்கள் அவங்க கிட்ட என்ன சொன்னோம்னா, நீ பண்ணது பண்ணிட்ட, உன்னுடைய வயசு கோளாறுல நீ இதை பண்ணிட்ட, சரி பரவாயில்ல, ஆனால் அவங்க மிரட்ட வேண்டாம், ஆனால் நீ செலவு பண்ண அந்த பணத்தை மட்டும் ரிட்டர்ன் வாங்கிடு, அது மட்டும் போதும் அப்படின்னு நாங்கள் தான் சொன்னோம். மற்றபடி ஆரம்பத்தில் மிரட்டின மாதிரி என்னுடைய மகன் பணம் கேட்டதுக்கு பிறகு மிரட்டவே இல்லை, ஜஸ்ட் பணம் வந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சான். ஆனால் கடைசியில் எப்படி ஒரு சாவு வரும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சாகிபோடைய அப்பா அம்மா பயங்கர வேதனையோட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது, அது எங்கேயாவது ஒரு பெரிய ஆபத்தில் தான் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். 18 வயது இருந்த இந்த சாகிப் தன்னுடைய அந்த வயசு கோளாறுனால தன்னுடைய வயசெல்லாம் மறைச்சி பொய் சொல்லி இவ்வளோ பெரிய வலையில் அவனாவே தான் போய் சிக்கி இருந்திருக்கான். எதிர்வரும் காலத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.